ஃபெஸ்டிவல் சீசன் வந்தாலே எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக பாயசம் வைப்போம். அது பார்த்திங்கன்னா சேமியா பால் பாயசம் தான் வைப்போம். அதே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் பார்த்திங்கன்னா சேமியாவும் ஜவ்வரிசி சேர்த்துட்டு கேரமல் பாயசம் வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம், தனியாக எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே நெய்யில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அது நல்லா இந்த மாதிரி கேரமல் செஞ்சு தனியாக அதை ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். மறுபடியும் பேன் வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேமியா வறுத்து தனியாக அதையும் ஒரு பேனில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு வறுத்துட்டு இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும் போது நல்லா மூடி வச்சுட்டு நல்லா அந்த ஜவ்வரிசி சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சு. இப்போ வறுத்த இந்த சேமியாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இப்போது ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம்